சரிடாப்பா. அப்ப எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் எரிய இயக்கத்துல 5 கதை பார்த்துட்டோம் மொத்தம். இப்ப 6வது கதையா நாங்க நேர போறோம். கோண உந்தம் என்ற கதைக்கு போறோம். எரிய இயக்கத்தில் கோண உந்தம். எரிய இயக்கத்தில் கோண உந்தம், ஆங்குலர் மொமெண்டம். கடைசியா உந்த மாற்றம் பார்த்து நாங்க இப்ப கோண உந்தம் என்னன்னு பார்க்க போறோம். அப்ப எரிய இயக்கத்தில் கோண உந்தம் போறேன். பெரிய இயக்கத்தில் கோண உந்தம் பெரிய இயக்கத்தில் கோண உந்தம் நாங்கள் எல் என்ற இதால குறிக்கிறது. எல் என்ற நொட்டேஷன் எல். கோண உந்தத்துக்கு நொட்டேஷன் என்னடா எல். அப்ப எரிய இயக்கத்துல கோணம் அதுங்க நம்ம எரிய இயக்கத்துல கோண உந்தம் எப்படி கணிக்க போறது? சரிதான், எப்படி செய்ய போறது? முதலாவது கோண உந்தம் என்று சொன்னா என்னன்னு உனக்கு சொல்லி போட்டு நாங்க விஷயத்துக்கு போறேன். கோண உந்தம் எனப்படுவது ஏகபரிமாணமான உந்தத்தின் திருப்புதிறன். ஏகபரிமாணமான உந்தத்தின் என்னடா? திருப்புதிறன். அதான் கோண உந்தம். ஏகபரிமாண உந்தத்துக்கு திருப்பம் எடுத்தோம்னு சொன்னா கோண உந்தம். சரி பாப்போம். அப்ப உனக்கு நான் எழுதுறேன் திருப்பம். திருப்பம் என்று சொன்னா என்ன? திருப்பம் என்று சொன்னா என்ன ஈக்குவேஷன்? விசை தர என்னது? விசை தர செங்குத்து தூரம். என்ன செங்குத்து தூரம்? விசை தர செங்குத்து தூரம். அது செங்குத்து டி என்று போடுற. விசை தர செங்குத்து தூரம். நோட்டேஷன் மாதிரி போடுறா செங்குத்து டி. இந்த தூரம் அப்படிப்பட்ட செங்குத்து தூரமாக இருக்கும். அப்ப அதான் கோண உந்தம் என்ன வரைய இருக்கேன்? கோண உந்தத்தை நான் என்னென்ன வரைய இருக்கிறேன்? கோண உந்தத்தை என்னென்ன வரைய இருக்கிறேன்? எல்லண்ட போடுறேன். அங்க என்னென்ன எழுதலாம்? ஏகபரிமாணமான உந்தத்தின் திருப்பம். அப்ப இது என்னன்னு சொல்றது? விசை திருப்பம். விசை தர தூரம் என்று போடுறது விசை திருப்பம். அப்ப கோண உந்தம் என்று சொல்றது என்னது? ஏகபரிமாணமான உந்தத்துல திருப்பம். அப்ப இந்த விசை இருக்கிற இடத்துல என்ன வரும்? அப்ப ஏகபரிமாணமான உந்தம். ஏகபரிமாணமான உந்தம் என்னது? எம்பி திணிவு தர வேகம் நேர்கோட்டு உந்ததான் ஏகபரிமாணமான உந்தம். ஏகபரிமாணமான உந்தம் இன்றும் செங்குத்து தூரம் டி. ஓகே, ஏகபரிமாணமான உந்தத்தை செங்குத்து தூரத்தால பெருக்கிறான். விளங்குதா? ஓகே, செங்குத்து தூரத்தால பெருக்கிறோம். செங்குத்து தூரத்தால பெருக்கிறோம். செங்குத்து தூரம் டி ஆல பெருக்கிறோம். இப்ப உனக்கு விளங்கிருக்கு, தியரி விளங்கிருக்கு. விசை திருப்பத்துக்குரிய தியரி என்ன? விசை திருப்பம் என்ன? விசைதர செங்குத்து தூரம். விசைதர செங்குத்து தூரம். அந்த திருப்பம் இருக்கிற புள்ளியில இருந்து அந்த விசைக்கான செங்குத்து தூரம். இப்ப அதாவது இப்ப சும்மா சொல்றேன், இந்த புள்ளி வச்சு இந்த விசைக்கு நான் திருப்பம் எடுக்க வேணும்னு சொன்னா இந்த விசைக்கு வந்து இந்த புள்ளியில இருந்து நான் நீட்ட வேணும். இந்த புள்ளிய நீட்டக்க இந்த விசைக்கு இந்த புள்ளி எவ்வளவு தூரத்துல செங்குத்துல இருக்கு? எச்சில இருந்தா அப்ப திருப்பத்தை நாங்க என்ன எழுதலாம்? திருப்பம் சமன் FH என்ன எழுதலாம்? விசைதர செங்குத்து தூரம் தான். இந்த விசைக்கு இந்த தூரம் செங்குத்து தூரம். இந்த புள்ளி வெற்றி திருப்பம் ஒரு புள்ளி வெற்றி தான் எடுக்கிறார். திருப்பம் ஒரு புள்ளி வெற்றி தான் எடுக்கிறார். இதெல்லாம் தெரிய போகுது. திருப்பம் எனப்படுவது என்ன செய்யறது? ஒரு புள்ளி வெற்றி, ஒரு குறித்த புள்ளி வெற்றி எடுக்கிறது. திருப்பம் ஒரு குறித்த புள்ளி வெற்றி எடுக்கிறது. சரி, இப்ப நாங்கள் வேற எரிய இயக்கத்துல திருப்பம் எடுத்து காட்ட போறோம். எரிய இயக்கத்துல கோண உந்தம், அதாவது ஏகபரிமாணமான உந்தத்தின் திருப்பத்தை எடுத்து காட்ட போறேன். எப்படி ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்யறேன்? ஒரு படமா போடுறேன். ஃபர்ஸ்ட் அப்படி ஒரு படம் போடுறேன். ஒரு தீட்டா கோணத்துல யூ என்ற வேகத்தில ஒரு துணிக்கு எரியப்படுவதை கருதினா அவர்களுக்கு இப்படியான பாதையை சூஸ் பண்ணுவார். எரிய பாதையா, இயக்க பாதை, எரிய பாதையாக இருக்கும். அவர்களுடைய இயக்க பாதை என்ன பாதையாக இருக்கும்? எரிய பாதையாக. சரி, எரிய பாதையில அப்ப நாங்க என்ன செய்யலாம்? 2 நிலை கூறு பிரிக்கலாம். வேகத்தை ஒன்று நிலைக்குத்து கூறு, மற்றது கிடைக்கூறு. ஒன்று நிலைக்குத்து கூறு, மற்றது கிடைக்கூறு. என்ன கிடைக்கூறு? என்னடா? யூ cos θ. நிலைக்குத்து கூறு யூ sin θ. யூ cos θ, யூ sin θ.
அடுத்து இந்த பாயிண்ட சொல்றேன் இனிஷியல் பாயிண்ட். இதை சொல்ல போறேன் அது உயர் என்னது அது உயர் புள்ளி என்ன பெரிய பாதையினுடைய அது உயர் புள்ளி. இதை சொல்ல போறேன் ஃபைனல் பாயிண்ட். இப்ப நான் விஷயம் செய்யல ஃபைனல் பாயிண்ட். நேர விஷயத்துக்கு வர போறேன். இதுல கிடைவேகம் மாறுற. அப்ப இந்த இடத்துல இருக்க போற கிடைவேகம் என்ன? அது உயர் புள்ளியில இருக்க போற கிடைவேகம் என்ன? ஜோ கொஸ்டிட்டா. இதுலயும் இருக்க போற கிடைவேகம் என்ன? ஜோ கொஸ்டிட்டா. அது மாறாதுடாப்பா, அது மாறாது, கிடைவேகம் மாறாது. பெரிய இயக்கத்துல எப்போதும் நிலைக்குத்தா கீழ் நோக்கி என்ன இருக்கும்? புவியீர்ப்பு ஆர்முகள் இருக்கிறதால கிடைவேகம் மாறாது. நிலைக்குத்து வேகம் என்ன செய்து கொண்டிருக்கும்? மாறிக்கொண்டிருக்கும். பெரிய இயக்கத்துல நிலைக்குத்து வேகம் என்ன செய்து கொண்டிருக்கும்? மாறிக்கொண்டிருக்கும். ஏனென்று தெரியுது உனக்கு. நிலைக்குத்து வேகம் மாறும். ஏன் நிலைக்குத்து வேகம் மாறும்? கீழ் நோக்கி புவியீர்ப்பு ஆர்முகள் இருக்கு. ஒரு நிலையான ஆரம்பங்கள் ஒன்று இருந்தா நிலைக்குத்து வேகம் என்ன செய்யும்? மாறும். விளங்குதா? விளங்கும். ஓகே. இப்ப நான் என்ன பெரிய இயக்கத்துக்கான கோண உண்டன் துணியா போறேன். அப்ப இந்த பெரிய இயக்கத்துல ஈடுபடுத்தப்படுகின்ற துணிக்கேண்ட திணிவு எம் எடுக்கிறேன். பெரிய இயக்கத்துல ஈடுபடுத்தப்படுகின்ற துணிக்கேண்ட திணிவு என்னப்பா? எம் திணிவுடைய துணிக்கை பெரிய இயக்கத்துல ஈடுபடுத்தப்படுகிறது. எம் திணிவு, எம் திணிவுடைய துணிக்கே நாங்கள் இருக்கிறோம். ஓகே, எம் திணிவுடைய துணிக்கே இருக்கிறோம். அப்படி எரியக்க இங்க வேற இந்த கோண உண்டத்தை நாங்கள் எங்க கண்டுபிடிக்க போறோம்னு சொன்னா, எரிய ஸ்தானத்திலே இருந்து எரியப்படுற புள்ளியில இருந்து அந்த அதியர் புள்ளியில, அதியர் புள்ளி என்று சொல்லி ஒன்று கதைக்கிறேன். எரிய இயக்கத்திட்ட அதியர் புள்ளி. அந்த அதியர் புள்ளிக்கான நான் என்னத்தை எடுத்து காட்ட போறேன்? அந்த அதியர் புள்ளிக்குரிய எரிய ஸ்தானத்திலே இருந்து இந்த அதியர் புள்ளிக்குரிய அதியர் புள்ளியில என்னது? அதியர் புள்ளியில இருக்கிற என்ன எடுக்க போறேன்? கோண உண்டம். அதாவது இந்த புள்ளியில இருந்து இந்த புள்ளிக்கு நாங்கள் கோண உண்டம் எடுக்க போறோம். இந்த புள்ளி சார்பாக இந்த புள்ளியில இருக்கிற கோண உண்டம் எப்படி எடுக்க போறோம்? அப்ப நாம கோண உண்டத்தை என்ன எழுதலாம்? கோண உண்டம் எல் சமன் இந்த புள்ளியில இருக்க கோண உண்டத்தை எழுத போறேன். இந்த புள்ளி சார்பாக இதுதான் ஆரம்ப புள்ளி. இந்த புள்ளி சார்பாக இந்த புள்ளி இருக்கிற கோண உண்டத்தை எழுதுறேன். எல் சமன் ஏகபரிமாணமான உண்டத்தின் திருப்பம். ஏகபரிமாணமான உண்டம் என்னது? திணிவு தர இந்த இடத்துல இருக்கிற வேகம் என்னடாப்பா? நிலைக்குத்து வேகம் என்னடாப்பா? சைவர். அப்ப நிலைக்குத்தாங்களுக்கு என்ன இருக்காது? உண்டம் இருக்காது. நிலைக்குத்து உண்டம் 0. ஆகவே எங்களுக்கு ஒரே ஒரு உண்டம் தான் இருக்கும், அது கிடை உண்டம் மாத்திரம். அப்ப ஜூ கோஸ் தீட்டா. அப்ப இவ்வளவுதான் ஏகபரிமாணமான உண்டத்துக்கு வரப்போகுது. ஏகபரிமாணமான உண்டம் என்னடாப்பா? எம் ஜூ கோஸ் தீட்டா தர செங்குத்து தூரம் என்னடாப்பா? இந்த புள்ளியில இருந்து இதுல இருந்து இந்த காவிக்கான உழவு செங்குத்து தூரம் உழவு எச்செண்டல் எடுத்திருக்கான். இது இவ்வளவு தூரம் எச்செண்டா இவ்வளவு தூரம் எச். அப்ப உழவு இன்டு எச். ஆகவே என்ன வர போதும்? எம்ஜு கொஸ்டிட்டா இன்டு எச். எம்ஜு கொஸ்டிட்டா அண்ட் எச். இப்ப இந்த எச்ச கண்டு கொண்டே இல்ல பிறகு இட்டால் கதை முடிஞ்சது. எச்ச கண்டு கொண்டே பிரதிதம். எச்சன்னு சொல்றது என்னது? எரிய இயக்கத்தினுடைய அதி உயர் புள்ளி. பெரிய இயக்கத்தில் ஈடுபடுகின்ற துணிக்கையினுடைய அதி உயர் புள்ளி. அதி உயர் புள்ளிக்கான தூரம், அதி உயர் புள்ளிக்குரிய தூரம், நிலைக்குத்து தூரம் தான் எச். அப்ப எச்ச கண்டுபிடிக்கிறது நான் என்ன போட போறேன்? நிலைக்குத்தா நேரமில்லாத சமன்பாடா போடுறேன். நிலைக்குத்தா எஸ் நேரமில்லாத சமன்பாடுனா v வர்க்கம் சமன் u வர்க்கம். v வர்க்கம் சமன் u வர்க்கம் பிளஸ் 2as நிலைக்குத்தா போடுறேன். இறுதி வேகம் என்னடாப்பா? நிலைக்குத்து இறுதி வேகம் என்னடாப்பா? 0. நிலைக்குத்தா போடுறேன். நிலைக்குத்தா போடக்க நிலைக்குத்து இறுதி வேகம் என்னடாப்பா? 0. அப்ப 0. நிலைக்குத்து ஆரம்பம் என்ன? ஜூ சைன் தீட்டா. சோ ஜூ சைன் தீட்டா முழுவதிட வர்க்கம் எங்க போடுற? நிலைக்குத்தா போறன் உயிர் பார்ப்போம் கீழே இருக்கு. சோ மைனஸ் 2g s காண்டி h. அப்ப இதுல இருந்து என்ன வரும்? h நாங்கள் கண்டுபிடிக்கலாம். h சமன் u வர்க்கம் sin வர்க்கம் தீட்டாவின் கீழ் 2g. இப்படி வருமா? h வருமா? அப்படி வருமா?
h சமன் u வர்க்கம் sin வர்க்கம் தீட்டாவின் கீழ் 2g. இதுல இருந்து இவரை இங்கால எடுத்து போட்டு h எழுவாயா மாத்தி விட்டா u வர்க்கம் sin வர்க்கம் தீட்டாவின் கீழ் 2g என்று வரும். இப்படி வரும். ஓகேயா? இனி என்ன செய்ய போறேன்? இதுல கொண்டே பிரதியிட போறேன். அப்ப இதுல இருந்து L சமன், அப்ப இதுல இருந்து எழுதலாம் L சமன் mu cos theta h க்கு பதிலா என்னது u வர்க்கம் sin வர்க்கம் theta mu cos theta u வர்க்கம் sin வர்க்கம் thetaவின் கீழ் என்ன நிற்கும் 2g. ஆகவே இதுதான் எங்களுக்கு என்னவாக இருக்கும் சொல்லுவாங்க. இதுதான் எங்களுக்கு என்னவாக இருக்கும்? இந்த புள்ளி சார்பாக இந்த புள்ளியில இருக்கிற கோண உந்தம், அதாவது என்னது கோண உந்தம். இந்த புள்ளி சார்பாக இந்த புள்ளி இருக்கிற என்னவா இருக்கும் கோண உந்தம். அப்ப என்ன எடுத்துறாங்க? ஏகபரிமாணமான உந்தத்திற்கு திருப்பம் போட்டுனான். ஏகபரிமாணமான உந்தத்தின் திருப்பம் என்னடாப்பா கோண உந்தம். கோண உந்தம் சொல்றது என்னடாப்பா ஏகபரிமாணமான உந்தத்தினுடைய திருப்பமாக இருக்கும். அப்ப இதான் விரிச்சாங்க mu கணம் cos theta sin வர்க்கம் theta cos theta வச்சிருக்காப்ப. இதை சுருக்கினா அப்படி வரும். இந்த u கணத்துல வருதுதானே mu கணம் இங்க இருக்கு, இந்த u வர்க்கம் இருக்குல்லப்பா. ரெண்டா u கணம் cos theta sin வர்க்கம் theta over 2g. அப்ப இதுதான் எங்களுக்கு என்னது முடிவாக இருக்கு. அப்ப எறிய இயக்கத்தில் கோண உண்டம் காண்ற விஷயம் விளங்குதா? அதுவும் எந்த புள்ளிக்கு கண்ணனான்? அதிவியர் புள்ளிக்கு. எறியப்பட்ட ஸ்தானத்தில இருந்து அதிவியர் புள்ளியில இருக்கிற எறியப்பட்ட ஸ்தானத்தில இருந்து அதிவியர் புள்ளிக்குரிய கோண உண்டம். கோண உண்டம் மட்டும் இப்படி கண்ணு ஏகபரிமாணமான உண்டத்தை கணிச்சு நான் என்ன செய்யலாம்? கோண உண்டம் கணிச்சு சும்மா யோசிச்சு பாப்போம். சும்மா சாதாரண யோசிச்சு பாப்போம்னாப்பா. இந்த பேர் இந்த புள்ளி தவிர்ந்த ஏனைய புள்ளிகளுக்கு இந்த புள்ளி சார்பா கோண உந்தம் காணலாமா காணலாம்? நான் கேட்கிற கேள்வி என்னன்னு விளங்குது நம்பலாம். இந்த புள்ளி தவிர்ந்த இந்த புள்ளி தவிர்ந்த மரியாதம் இந்த புள்ளி தவிர்ந்த ஏனைய புள்ளிகள்ல நாங்கள் கோண உண்டம் காணலாமா காணலாம்? சொல்லுவோம். காணலாமா காணலாம்? காணலாமண்டா எவ்வாறு காணலாம்? காணலாதுண்டா ஏன் காணலாது? இப்ப நான் யோசிக்கிறேன். எப்படி யோசிக்க போறேன்னு சொன்னா, எனக்கு இந்த புள்ளியை விட்டுட்டு இதுலயே ஒரு புள்ளியை எடுக்கிறேன். சும்மா யோசிப்பாமா இதுல ஒரு புள்ளியை எடுக்கிறேன். இந்த புள்ளியில என்ன இருக்கும்? ஒரு கிடை வேகம் இருக்கும். அதே போல என்ன ஒரு நிலைக்குத்து வேகம் இருக்கும். ஓகே, ஒரு நிலைக்குத்து வேகம். எனக்கு கிடை வேகம் மாறாது u cos theta தான். இதுல சந்தேகம் இல்லை. நிலைக்குத்து வேகத்தை அப்ப இதுல இருக்கிற நிலைக்குத்து வேகத்தை ஒரு v dash என்று இருக்கும். அந்த v dash கண்டுபிடிக்க வேணும். கண்டுபிடிக்கிறது எவ்வாறு, என்ன சமன்பாடை போட்டு கண்டுபிடிக்கிறது எல்லாம் கழிச்சு முடிச்சாச்சு. எல்லாம் கழிச்சு சொன்னா எல்லாம் போன வீடியோகள்ல சொல்லி இருக்கிறேன். எப்படி இந்த வேகத்தை காண்றது? அப்ப இந்த வேகம் காண வேணும்னு சொன்னாங்களுக்கு என்னது? இந்த தூரம் தெரிஞ்சிருக்கணும் அல்லது நேரங்கள் தெரிஞ்சிருக்க வேணும். அல்லது கிடை தூரம் தெரிஞ்சிருக்கணும். அப்ப இப்ப நான் கோண உண்டம் காண வேணும்னு சொன்னா இந்த வழியாக்க வேணும். கோண உண்டம் காண வேணும்னா எனக்கு பேர் முதலாவது இந்த புள்ளியில இருக்கிற கோண உண்டத்தை எனக்கு பேர் இந்த புள்ளி இருக்கிற கோண உண்டம் காணணும்னு சொன்னா நான் என்ன செய்ய போறேன்? இவ்வளவு தூரம்னு தெரிய வேணும். முதலாவது இந்த இவ்வளவு நிலைக்குத்து செங்குத்து தூரம் இவ்வளவுன்னு தெரிய வேணும். இவ்வளவு செங்குத்து தூரமும் எனக்கு என்ன செய்ய வேணும்? தெரிய வேணும். இந்த தூரமும் தெரிய வேணும். அதே நேரம் என்ன செய்யணும்? இந்த தூரமும் தெரிய வேணும். அப்பா நான் யோசிக்கிறேன் பாரு, இப்படி யோசிக்கிறேன். இந்த தூரமும் தெரிய வேணும், இந்த தூரமும் தெரிய வேணும். ஏனென்றாடாப்பா எனக்கு நிலைக்குத்து வேகம் இருக்குது, கிடை வேகம் இருக்கு, ரெண்டு வேகங்கள் இருக்கு. அப்ப ரெண்டு கிடை வேகத்தால கிடை ஏகபரிமாணமான உண்டம் உருவாக்கப்படும். நிலைக்குத்து வேகத்தால என்ன உருவாக்கப்படும்? நிலைக்குத்து ஏகபரிமாணமான உண்டம் உருவாக்கப்படும் என்ற விஷயம் எனக்கு தெரிய வரும்.
அப்ப நிலைக்குத்தாகவும் ஒரு ஏகபரிமாணமான உந்தம் உருவாக்கப்படும். அதே நேரம் என்னது கிடையாகவும் ஒரு ஏகபரிமாணமான உந்தம் உருவாக்கப்படும். அந்த விஷயம் உருவாக்கப்படும். ஓகே, நிலைக்குத்தாகவும் ஒரு ஏகபரிமாண உந்தம் இருக்கும். வேகம் இருந்தா திரிவான பெருக்கிட்டா உண்டா. கிடையாகவும் இருக்கிற வேகத்தை திரிவான பெருக்கிட்டா உண்டா. இப்ப கிடை வேகத்து இந்த கிடை உந்தத்தை வழியாக்க இதனது கிடை வேகம் தெளிவான கிடை உண்டாம். கிடை உந்தத்துக்கு இந்த புள்ளி வண்டி திருப்பம் எடுக்கணும் சொன்னா நான் இவ்வளவு தூரத்தாலே என்ன செய்யணும், இந்த புள்ளி இருந்தா இதுல இருக்க புள்ளி மாதிரி யோசிச்சுப்பேன்னு சொன்னா செங்குத்து தூரத்தை பார்த்தோம். இந்த புள்ளி செங்குத்து தூரம் இவ்வளவு தூரம். அப்ப இந்த உயரத்தால இருக்கணும். இது ஒரு H டேஷ் எடுக்கிறேன். சும்மா யோசிப்பேன் H டேஷ் எடுக்கிறேன். H டேஷ் எடுக்கிறேன். இவ்வளவு தூரத்தை என்ன எடுக்கிறேன், H டபுள் டேஷ் என்ற மாதிரி எடுக்கிறேன். இது H, இது H டேஷ், இது H டபுள் டேஷ் என்ற மாதிரி எடுக்கிறேன். இந்த ஏகபரிமாணமான உந்தத்துக்கு இவ்வளவு தூரமும் இந்த ஏகபரிமாணமான உந்தம் இருக்கு. இவரு இந்த புள்ளியில இருந்து பார்த்தோம்னா சங்குத்திரம் மூலம் தான். அப்ப H டபுள் டேஷ். அப்ப ரெண்டு தூரமும் தெரிஞ்சா இப்ப நாங்க என்ன தனித்தனியாக என்ன தெளிவி போடலாம், கோண உண்டு தெளிவி போடலாம். கிடை திசையில இவருக்கு என்ன இருக்குது, இவ்வளவு கோண உந்தம் இருக்குது. ஏன்பா mg cos theta into என்ன எழுதுறாது, mg cos theta into H dash. இது என்னது கிடை திசை வழியே இவருக்கு இந்த புள்ளியில இவ்வளவு கோண உந்தம் இருக்குது. அதே போல நிலைக்குத்து வழியாக இருக்கிற ஏகபரிமாண உந்தம் mv dash into H double dash விளங்குது. அப்ப ரெண்டு சைட்டாலையும் இவராலையும் ஒரு கோணம் உந்தம் பெறலாம், இவராலையும் ஒரு கோணம் உந்தம் பெறலாம். ரெண்டு பேராலையும் கோண உந்தம். அவங்களுக்கு கோண உந்தம் என்று பார்க்க கோண உந்தத்துக்கு எண்ணிக்கணியமா காவிக்கணியமா. முதலாவது கோண உந்தம் ஸ்கேல ப்ராடக்டா வெட்ட ப்ராடக்டா சொல்லுவாங்க. கோண உந்தம் சொல்றது எண்ணிக்கணியமா காவி. ஏனென்றாலாப்பா அஞ்சவ இப்ப நாங்க திருப்பம் தான் எடுக்கிறோம். ஏகபரிமாணமான உந்தத்துக்கு திருப்பம் எடுக்கிறோம். சரிதானே, திருப்பம் எடுக்கிறோம். எங்களுக்கு திருப்பம் கதை கேட்டா அது வலஞ்சுழி திருப்பம் இடஞ்சுழி திருப்பம். அதுவும் என்னது திசை சார்ந்ததான் இருக்குது வலஞ்சுழியாக. இவர் இந்த புள்ளி வச்சு இவருக்கு இந்த ஏகபரிமாணமான உண்டத்துக்கு திருப்பம் என்ன சுழியா இருக்கும், வலஞ்சு. இது பற்றி இதுக்கு என்ன சுழியா இருக்கும், இடஞ்சுழி. அப்ப எங்களுக்கு வலஞ்சுழி திருப்பம் வலஞ்சுழியில கோண உண்டாம இருக்குது, இடஞ்சுழியில கோண உண்டாம இருக்குது. அப்ப என்னது விளைவு கோண உண்டத்தை கண்டு கொடுத்தா சரிதானே. விளைவு கோண உண்டத்தை கண்டித்து கொடுத்தா சரி. அப்ப நீ வேற ஒரு ஐடியா சொல்லி தர. என்ன ஐடியா, கிடை திசையில கிடையில ஒரு ஏகபரிமாணமான உந்தம் இருக்கு. அந்த ஏகபரிமாணமான உந்தத்தால இந்த புள்ளி சார்பாக ஒரு கோண உண்டம் பெற. அதே போல நிலைக்குத்தாக என்ன இருக்கு, ஒரு ஏகபரிமாணமான உந்தம் இருக்குது, ஏகபரிமாண உண்டம். இந்த ஏகபரிமாணமான உண்டத்தால எங்களுக்கு என்னது இந்த புள்ளியில இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் தெரியும். அவரால் ஒரு கோண உண்டம் கொண்டு இருக்குது. அவர் எங்களுக்கு இந்த இவரால எங்களுக்கு என்ன திசையில இருக்குது, வலஞ்சுழி கிளாக்வைஸ்ல இருக்குது. கிளாக்வைஸ்ல இந்த புள்ளி பற்றி இந்த கிடையால வாரது கிளாக்வைஸ், இந்த புள்ளி பற்றி இவரால வாரது ஆன்டி கிளாக்வைஸ். சோ என்னது கிளாக்வைஸ் இருக்குது, ஆன்டி கிளாக்வைஸ்லயும் என்ன இருக்குது, போன ஆங்குலர் மொமெண்டம்ஸ் இருக்குது. சோ என்னது ரெண்டையும் ரிசல்டனா பார்த்தோம்னு சொன்னா ரிசல்டனா பார்த்தா சரி, ரெண்டையும் ரிசல்டன் விளைவுலா பார்த்தா சரி, ரெண்டையும் விளைவுல எடுத்து கொடுத்தா சரி. இந்த ஐடியாவில் அப்புறம் இப்ப ஒருத்தன் கேட்கிறான், இப்ப நாங்கள் கோண உண்டத்துக்கே என்னது விளைவு கோண உண்டம் தான் எடுத்து கொடுக்க போறோம் என்றா நாங்கள் நேரடியா விளைவு வேகத்தை வச்சு கண்டுபிடிக்கலாதா கேட்பான். விளைவு வேகத்தை வச்சு என்ன செய்யலாதா கண்டுபிடிக்கலான்னு கேட்பான். விளைவு வேகத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஆனா என்ன செங்குத்து தூரம் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாடாப்பா. ஏனண்டா இந்த ரெண்டு வேகத்துக்கும் விளைவில் வேகம் இதால போகும், இது அளவோக வேணும். விளைவில் வேகம் இந்த ரெண்டு வேகத்துக்கும் விளைவில் வேகம் இதால போகும். இனி இந்த புள்ளியில இருந்து வழியா கவனி, இந்த புள்ளியில இருந்து நிறைய புள்ளி, இந்த புள்ளியில இருந்து இந்த விளைவில் வேகத்துக்கு செங்குத்து தூரம் சொல்றது இவ்வளவு தூரமும். இந்த தூரத்தை கண்டுபிடிக்கிறது சரியான கஷ்டம். அது அந்த கஷ்டம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம்.
அதனாலதான் நான் என்ன யோசிக்கிறேன், விளைவுல வச்சு விளைவுள் வேகத்தை வச்சு என்னது விளைவுள் கோணம் விளைவுள் ஏகபரிமாணமான உண்டத்தை எழுதி நீ எதுக்கு வார, இந்த திருப்பத்துக்கு வார, நான் கோண உண்டங்கான்ற திருப்பத்துக்கு வார. இப்படி வரைக்கான செங்குத்து தூரம் கண்டுபிடிக்கிறது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கும். உனக்கு ஒரு என்னது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கும். எனவே எது சுகமான வழி என்றால் தனித்தனியாக கிடையிலே ஒரு உண்டம் இருக்கு, என்னது ஏகபரிமாணமான உண்டம் இருக்குது, அந்த கிடையில இருக்கிற ஏகபரிமாணமான உண்டத்துக்கு திரும்ப மாடு கோண உண்டம். அந்த கோண உண்டம் வலஞ்சுழியா இடஞ்சுழியான்னு செக் பண்ணி என்ன செக் பண்ணி பக்கத்தை எழுதி விடு. நிலைக்குத்தா ஒரு ஏகபரிமாணமான உண்டம் இருக்கு, அந்த குறித்த புள்ளிக்கு அந்த நிலைக்குத்து ஏகபரிமாணமான உண்டத்தால ஒரு திருப்பத்தேடு திருப்பமடு கேட்க எங்களுக்கு அவரால வார திருப்பம் வலஞ்சுழியா இடஞ்சுழியான்னு ரெண்டுமே வலஞ்சுழியா இருந்தா கூட்டி விடு, ரெண்டுமே இடஞ்சுழியா இருந்தா கூட்டி விடு. பலமும் இடமும் கலந்து மாறி மாறி வருமெண்டா விளைவுள் கோண உண்டவன் ரிசல்டன் ஆங்கிள் வெலோசிட்டி தான் வரும். விளைவுள் கோண உண்டம் விளைவுள் கோண உண்டம் என்னது ரிசல்டனா தான் வரும். ஒன்றுல இருந்து கடிக்க வாரது விளைவுல விளங்குதா விளங்குதா இந்த விஷயம் விளங்குதா. நான் தியரி மாறி சொன்னது ஒரு விஷயத்துக்கு, ஐடியா தந்தது பல விஷயத்துக்கு. செய்யற ஐடியா போற கேள்விக்கு அணுகிற ஐடியா தந்தது பல விடயங்களுக்கு ஐடியா தந்திருக்கு. விளங்குதா? ஏன் இந்த விளைவுல வச்சு எடுக்கிறது கஷ்டம் சொல்லி இருக்கிறேன். ஏன்னா செங்குது தூரம் வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம் பண்ணலாம், செங்குது தூரம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். விளங்குதா? சரி, அவரை நீட்டி பார்த்து இந்த புள்ளில இருந்து அவருக்கு ஒரு செங்குத்துக்குறதுலாம் அது கஷ்டம். தெரியல, கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அமைப்பெல்லாம் செய்ய வேண்டி வரும், அது கஷ்டம். அமைப்பு செய்தும் சில வராது உடைய, அது கஷ்டம் பண்ண முடியாது. ஈஸியாக அணுகிற மெதட் என்னது? கிடையா பாக்குறது, கிடைக்க ஒரு திருப்பம் எடுப்பேன், கிடையா என்னது ஒரு கோணம் ஒன்று எடுப்பேன், நிலைக்குத்துக்கு ஒரு கோணம் ஒன்று எடுப்பேன், சில நேரம் விளைவில் எடுப்பேன், விளைவில் எடுத்து வந்தா சரி விளைவில் எடுத்தேன் என்னது கோணம் உண்டு, அதான் விளைவில் கோணம். ஆனா இந்த இடத்துக்கு பிரச்சனை வேற இல்லை. இந்த இடத்துக்கு நான் விளைவில் ரெண்டு ஒரு கதை போயாரி கதையை கதைக்கு ஏன் சொல்லுவாங்க, ஏனென்றா இந்த ஒரே ஒரு வேகம் தான் இடவேகம் மாத்திரம். அதிகர் புள்ளியில எரிய இயக்கத்துல அதிகர் புள்ளியில இடவேகம் மாத்திரம் தான். எரிய இயக்கத்துல அதிகர் புள்ளியில கிடவேகம் மாத்திரம். நிலைக்குத்தா வேகம் பூச்சி, வேகம் பூச்சியம் உண்டம் பூச்சியம், உண்டம் பூச்சியம் கோண உண்டவும் என்ன கூட நிலைக்குத்தா பூச்சியம். விளங்குதில்ல விளங்குதில்ல அதான் விஷயம். தனியா இவரை மட்டும் எடுத்து கலைச்சிருப்பேன். எம் தரஜு கொஸ்டித்தா இங்கிலீஷ் எச்சக்கான்றதுக்கு ஏகபரிமாண இயக்க சமன்பாடு ஒன்றை பயன்படுத்துறோம். பயன்படுத்துகிறேன். விளங்குதில்ல? அதை பயன்படுத்தி நான் என்ன செய்யறேன், எச்ச எடுத்து இந்த இடத்துல கொண்டு எச்ச பிரதிட்டு அதற்கு என்னது எச்ச பிரதிட்டு இவ்வாறான ஒரு சமன்பாடு எடுத்து நிற்கின்றேன். விளங்குது? இவ்வாறான ஒரு சமன்பாட என்ன செய்கின்றேன், எடுத்து வச்சிருக்கின்றேன். சரியா? அப்ப நாங்க என்ன செய்வோம், இதை கிளியர் பண்ணி போட்டு அப்ப எனக்கு வடிவா தெளிவா காட்சி விட்டு கோணம் உண்ட கதையோட தெளிவா காட்சி பின்னுக்கும் பெரும் மெக்கானிக்ஸ்ல வரும். இவர் இல்லாம இல்ல, இவர் இல்லாம இல்லையடா, பின்னுக்கும் பெருசா வரும். ஓகே, கோணம் உண்ட கதையா காய்ச்சிருக்கு. அப்ப கோணம் உண்டத்துக்கு அடித்தளம் போட்டது என்னது, விசை திருப்பம் கோட்பாடுதான் அடித்தளம் போட்டது. ஏன்னா விசை ஏகபரிமாணமான உண்டத்துக்கு திருப்பம் அழுதான், விசைய வச்சு விசை திருப்பம் அழுதமாய் ஏகபரிமாணமான உண்டத்தை வச்சு திருப்பம் அழுதாதான் கோண உண்டம் எல்லு முடிக்கும். அப்படியே எழுதி செய்து கொண்டு வந்தது. அப்ப இந்த புள்ளி சார்பா இந்த அதிகர் புள்ளியில் இருக்கிற கோணம் வந்து தான் கணித்து கொண்டு நாங்கள். ஓகே, அதிகர் புள்ளியில் இருக்கிற கோணம் வந்து தான் கணித்து கொண்டு நாங்கள். ஓகேயா? விளங்கு மண் நினைக்கிறேன். சரி, அப்ப என்ன செய்வான் கிளிய பண்ணிட்டு குழந்தை. ஓகேடா, ஓகே.